தேவ பிள்ளைகளாகிய நாம் ஜீவனை பெற்றவர்கள். மரித்தவர்களாக இருந்தோம், மனம் போன போக்கிலே வாழ்ந்தோம். எது தவறு, எது பொல்லாதது, எது அசுத்தமானது என்பதை நாம் அறியாமல் எல்லாவற்றையும் நடப்பித்தோம். இருளில் கூட நாம் வாழ்ந்தவர்களைப் போல வாழ்ந்தோம். குருடர்களாய் நாம் இருந்தோம். உணர்வற்ற இருதயம் உள்ளவர்களாய் நாம் இருந்தோம். ஆனால் எப்பொழுது நாம் ஜீவனை பெற்றோமோ அப்போயே நம்முடைய இருதயம் உயிரடைகிறது. எது சரியான பாதை என்பதை நமக்கு காண்பிக்கிறது. நம்முடைய கண்கள் வெளிச்சமாகிறது. எந்த பாதையிலே நாம் செல்ல வேண்டும், எந்த பாதை நம்முடைய வாழ்வுக்கு ஏற்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள அது நமக்கு உதவுகிறது. நாம் கண் இருந்தும் காணாதவர்கள் அல்ல, மூக்கு இருந்தும் முகராதவர்கள் அல்ல, கைகள் இருந்தும் செயல்படாதவர்கள் அல்ல, கால்கள் இருந்தும் நடமாடாதவர்கள் அல்ல. எல்லாம் இருந்தும் எல்லாம் செய்யக்கூடிய கிருபைகளை நாம் பெற்றவர்கள். அப்படினாலே நாத்தமானதை மிதிக்க வேண்டாம், செய்ய வேண்டாம். ஆகாதவைகளை நாம் நாட வேண்டாம். தீயவைகள் மேலே நமக்குள்ள நாட்டம் வர வேண்டாம். உலகத்தாரை போல நானும் நீங்களும் குருடர்களாய் வாழ்ந்துவிடக்கூடாது. உலகத்தாரை போல நானும் நீங்களும் உணர்வற்றவர்களாய் வாழ்ந்துவிடக்கூடாது. உலகத்தாரை போல நானும் நீங்களும் உயிரற்றவர்களாய் வாழ்ந்துவிடக்கூடாது. சாட்சியுள்ளவர்களாகவும் சரித்திர புருஷர்களாகவும் தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்துகிற பாத்திரங்களாகவும் வாழுவோம்.